வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாங்கள் வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற தலைப்பிலே உங்களோடு கலந்துரையாட வந்திருக்கின்றோம். உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த முறை நாங்கள் ஏற்படுத்திய ஒரு கலந்துரையாடலின் தொடர்ச்சியை இன்றும் நாங்கள் உங்கள் முன் வைக்க விரும்புகின்றோம். அந்த ரீதியிலே எங்களோடு இன்றும் இணைந்திருக்கின்றார் அருட்தந்தை ஜெராட் ரொசாயரோ அடிகளார் அவர்கள், அமலமறை தியாகிகள் சபையை சேர்ந்த அருட்தந்தை அவர்கள். வணக்கம். வணக்கம் அருட்தந்தை அவர்களே, வணக்கம். மீண்டும் எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு உங்களுக்கு மிக நன்றியை தெரிவிக்கின்றோம். நாங்கள் கடந்த முறை எங்களுடைய கலந்துரையாடலிலே, அதாவது இறைவனுடைய அன்பு பண்புகள் மூவொரு கடவுள் என்ற அடிப்படையிலே தந்தை, மகன், தூய ஆவி இந்த மூன்று நபர்களுக்கும் இடையிலே எவ்விதமாக பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன, பரிமளிக்கின்றன என்பதை பற்றி பார்த்தோம். அந்த அன்பு பரிமாணங்கள், அந்த அன்பு பண்புகள் எப்படியாக அந்த இறை தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு மனித குடும்பங்களின் மூலமாக பரிமளிக்கின்றன, மனித குடும்பங்களுக்குள் எவ்விதமாக மனித குடும்பங்களிலே இறைவனுடைய அன்பு, இறை அன்பு எவ்விதமாக இயங்குகின்றது, செயல்படுகின்றது, வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்த்து வந்தோம். ஆகவே அந்த ரீதியாக நாங்கள் ஆரம்ப கட்டமாக கணவன் மனைவி உறவிலே, தாம்பத்திய உறவிலே அன்பு எவ்விதமாக பரிமளிக்கின்றது, கடவுளுடைய அன்பு எவ்விதமாக பரிமாறிக்கொள்ளப்படுகின்றது கணவன் மனைவி மத்தியிலே, அங்கே இருக்கின்ற சில சில குறைபாடுகளை பற்றியும் நாங்கள் பார்த்தோம். பலவீனங்கள், இன்று சமூகம் இருக்கின்ற நிலைப்பாட்டின் அடிப்படையிலே ஏற்படுகின்ற சவால்களுக்கு இந்த அன்பு பண்புகளை நிறைவேற்றுகின்ற பணியிலே இவர்கள் முகம் கொடுக்கின்ற சவால்கள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த கணவன் மனைவியுடைய அன்பு, அதாவது முழுமையாக இருக்க வேண்டும், கணவன் மனைவியை முழுமைப்படுத்துகின்ற, மனைவி கணவனை முழுமைப்படுத்துகின்ற அந்த பண்பிலே ஈடுபட வேண்டும். இந்த ரீதியாக கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் அன்பு கொடுக்க வேண்டும். இந்த அன்பு இறைவனில் இருந்து ஊற்றெடுக்கின்ற அன்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த அன்பு பெற்றோர்கள் என்ற நிலையிலிருந்து பிள்ளைகளுடைய பரம்பரைக்கு இப்பொழுது பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டும். அதே ரீதியாக பிள்ளைகளும் தங்களுடைய அன்பை பெற்றோர்களுக்கு கொடுப்பதில் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட அன்பு பரிமாற்றத்தை, பெற்றோர் பிள்ளைகளுக்கான அன்பு பரிமாற்றத்தை நாங்கள் இறை அன்பு பரிமாணத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது, அதாவது கடவுளுடைய அன்பு குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே எந்த ரீதியிலே பரிமளிக்கலாம், பரிமாறிக்கொள்ளப்படலாம் என்பதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் என்று. நன்றி ஃபாதர். நீங்கள் இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு, அந்த அன்பு பரிமாற்றத்தை பற்றி அறிய விரும்புகிறீங்க, அல்லது மக்கள் அறிய வேணும் என்று விரும்புகிறீங்க. முதல்ல நாங்கள் எங்களோட மனதில் ஒன்று வைத்திருக்க வேணும், அந்த பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்று சொல்லுவாங்க. அப்போ பானை வெறுமையாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது, இந்த திருமணத்திற்குள்ளே வருகின்ற ஆணும் பெண்ணும் அவர்கள் வெற்று பாத்திரங்களாக வருவதில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட விழுமியங்கள், எங்களோட கலாச்சார விழுமியங்கள், சொல்லப்போனால் இப்போ எங்களோட தமிழ் கலாச்சாரத்தில் உள்ளதுதான் தெய்வ பயம், சிவம், தியானம், குடும்ப உறவு, பெரியோரை மதிப்பது, ஒழுக்க வாழ்வு, தேடிக்கற்றல், இப்படி என்று பல விழுமியங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த விழுமியங்களோடு சேர்த்து நாங்கள் கடந்த முறை பார்த்தது போல் இந்த இறைவு தந்தை, மகன், தூய ஆவியுடைய அந்த மூன்று கடவுளிலிருந்து கிடைக்கின்ற விழுமியங்கள், செயல்பாடுகள், தூண்டல்களையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ இது எல்லாத்தையும் எப்படி ஒருவர் தன்வயமாக்குவது, தன்வயமாக்கி மாற்றினால் மட்டுமே நாங்கள் வாழ முடியும். ஏன்னா நாங்கள் விழுமியங்கள் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ இந்த விழுமியங்களை ஆழப்படுத்தி கொண்டு வாழும் பொழுது இந்த விழுமியங்கள் எப்படி நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முதல் எங்கள் குடும்பத்தில் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளுது. அவங்க சொல்கிறாங்க, இந்த உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க, ஒரு குழந்தை 5 வயது வரும் பொழுது கற்க வேண்டியதெல்லாம் கற்றுட்டுது, அடிப்படை வேண்டும். அதுக்கு பிறகு செய்ய வேண்டியது அந்த கற்றதை அழிப்பது, அது தான் சொல்லி கொண்டுருக்குறாங்க. நான் ஒரு சின்ன வாசித்த ஒரு நிகழ்வு ஒன்று உங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு தாய் தன்னுடைய மகனோடு இந்த நடைபாதையில் கடைக்கு போயிருக்கிறார். கடைக்கு போய் கொண்டிருக்கும்போது நடைபாதையில் வீடுகள் இருக்குதானே, என்ன
அப்போ இவன் என்ன செய்திருக்கான்னா திடீர்னு துள்ளி துள்ளி போய்கொண்டிருந்தவன் ஒரு வீட்டு கதவில் இருந்த அழைக்கும் மணியை அடிச்சிட்டான். அடித்த உடனே அந்த வீட்டில் இந்த பெரியவர் வந்து என்னென்று கேட்க, அப்போ அம்மா சொன்ன மகனுக்கு அந்த பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேளு, தவறாமல் தவறுதலாக அடிச்சிட்டேன்னு சொல்லு அப்படின்ட்டு. அப்போ ஒரு விளிமியத்தை கற்றுக் கொடுக்குறா. அவன் செய்தது தவறுன்னு சொல்லி தண்டிக்காமல் பிறகு வீட்டிலையும் போயிட்டு என்ன செய்திருக்கிறான்டா, இந்த இயேசு பிறந்த நாட்டு வரைபடத்தை எடுத்து காட்டி போட்டு அதில் காட்டியிருக்காங்க. இங்கே பாரு இயேசு பிறந்த இடம், நடந்த இடம், அதெல்லாம் காட்டி அது அப்போ அவனுக்கு விளங்குது என்னண்டு. அப்போ அது ஒரு கற்றல் உண்டு இல்லை. இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இப்போ என்னுடைய குடும்பத்தில் அப்பா இறந்துட்டாங்க நான் 7 வயதாக இருக்கும்போது. ஆனால் அப்பா இறக்க முதலே எனக்கு நினைவு இருக்குது. அப்பா அம்மா மற்றது அப்பாட அம்மா எல்லாரும் சேர்ந்து பின்னேரம் 6:30 மணிக்கு கோயிலில் மணி அடிக்கும் போது செவிப்போம். அப்படி ஒரு பழக்கம். அப்போ கோயிலுக்கு போகும் பொழுதும் அப்பாட அப்பா தான் என்னை கூட்டிக்கொண்டு போயிட்டு கையில் பிடிச்சி கூட்டிக்கொண்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் உட்கார வச்சு எல்லா விடயங்களும் எங்களுக்கு சொல்லி தருவா. அப்போ நான் நினைக்கிற சில விடயங்களை நாங்கள் செய்ய வேணும். இந்த பாரம்பரிய பழக்கத்தை நாங்கள் எங்கள்டிருந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை. ஏன்னால் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கறது வந்து பொன்னும் பொருளும் அல்ல. பொன்னும் பொருளையும் கடந்து கல்வியை கொடுக்குறோம், அதோடு சேர்த்து இந்த இப்படியான விழுமியங்களை கொடுக்குறோம். காரணம் என்னென்றால் அந்த பிள்ளையும் ஒரு ஆழ்தன்மையோடு வளர வேணும், ஒரு ஆளுமையோடு வளர வேணும், ஒரு கிறிஸ்தவனாக வளர வேணும், ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக வளர வேணும். அதை நாங்கள் சொல்கிறோம், நான் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு கையளிக்கிறேன்னு சொல்லி அந்த பவுல் கூறுவது போல இந்த பெற்றோர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்டதை பிள்ளைகளுக்கு கையளிக்கிறார்கள். அதோடு சேர்த்து இன்றைக்கு பிள்ளைகளை நாங்கள் வந்து கற்கும் ஆசையை தூண்ட வேணும், கற்றுக்கொள்கிற ஆசையை தூண்ட வேணும், தேடி கேட்க வைக்க வேணும். மற்றது அவங்களுக்குள்ளே இன்னும் வந்து நாங்கள் பார்க்குறோம் வந்து இயல்பாக இறைவன் கொடுத்த கொடைகள் நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு பிள்ளையை வந்து ஒரு விதை போலவும் நாங்கள் பார்க்கலாம். ஒரு விதைக்குள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த விதையை நிலத்தில் போட்டு முளைக்கும் பொழுது காய்ச்சி குலுக்கும் பொழுது தான் எங்களுக்கு தெரியுது. அப்போ முதலாவது ஒரு பிள்ளை என்பது ஏற்கனவே விதைக்கப்பட்ட விதை, மேலும் விதைக்கப்பட இருக்கின்ற ஒரு விதை. அப்போ விதைக்கப்பட்ட விதைன்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போதும் விதைக்கப்பட்டுட்டு, பிறந்த பொழுதும் விதைக்கப்பட்டுட்டு, அப்போ வளர்ந்துட்டுது. இப்போ இனி அந்த குழந்தை இன்னொரு மண்ணில் விழணும். அதுதான் அந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு போக இருக்கு. அப்போ இப்படியான விடயங்களை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் போன முறை பார்த்து நாங்கள் தாய் தகப்பனுடைய குடும்ப வாழ்வு என்பது ஒரு பயணம் உண்டு. அதே போல் பெற்றார் பிள்ளைகளோடு சேர்ந்து பயணிக்க வேணும். இங்கே நாங்கள் எண்ணி பார்க்கலாம், இந்த தாய்மரியாள் சூசேப்பர் இயேசு எடுத்துக்கொண்டு எப்படி பயணித்தாங்கன்னு. ஏன்னா முதலாவது அவங்களுக்கு ஆண்டவருடைய அருள் தான். ஆனால் தாய்மரியாளுக்கு குழந்தையை பெற்றெடுக்க இடம் இல்லை. ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அந்த சூசேப்பர் நடக்கிறார் பாருங்க, நடந்து இடம் தேடுறாங்க. அதான் முக்கியம். பிறகு குழந்தையை பெற்ற பிறகு குழந்தையோட உயிருக்கு பாதுகாப்பின்மை. அப்போ அவர்கள் நாடு கடத்துறார்கள், போகிறார்கள். பிறகு அங்கே இருந்து திரும்பி வந்த பொழுதும் செய்தி வருவது என்னென்றால், நீங்கள் விரும்பின இடத்துல தங்கக்கூடாது, முடியாது, ஏன்னா இன்னும் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. அப்போ நீங்கள் வேறு இடத்துல தங்கன்னு சொல்லத்தான் அவங்க போயிட்டு கலிலியாவில் தங்குறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதில் தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது இதில் பார்க்க வேணும், இந்த பெற்றார்கள் என்பது குழந்தை கிடைச்சதுக்கு பிறகு தனக்காக மட்டும் வாழாமல் இந்த பிள்ளைக்காக வாழுற ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது. பிள்ளைக்காக வாழுற அந்த பிள்ளைக்காக வாழுற வாழ்வில் நாங்கள் அதுலேயும் எங்களுக்கு லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 50வது வசனத்தில் நான் சொல்லுது, அவர் தாய்க்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அறிவிலும் ஆற்றலிலும் உடலிலும் வளர்ந்தார், பிறருக்கு ஏற்புடையவராகவும் இறைவனுக்கு ஏற்புடையவராகவும் வாழ்ந்தார் ஒரு விடயம் எங்களுக்கு சொல்லப்படுது. அப்போ அந்த வளர்ச்சியினுடைய தன்மை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது, அதாவது இப்போ ஃபாதர் நீங்கள் சொல்லிக்கொண்டு வந்த கருத்தின்படி, அதாவது இந்த பெற்றோர்கள் என்று சொல்லுகின்ற அதாவது அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து பெற்றவர்கள் என்ற ஒரு கருத்து ரீதியிலும் நாங்கள் பார்க்கலாம். பெற்றோர்கள் ஒரு புறத்தில் அவர்கள் பெற்றோர்கள், மறுபுறத்தில் அவர்கள் கொடுப்போர்கள், அவர்கள் பெற்றதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த ரீதியில் நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே பிள்ளைகளிடம் இருக்கின்ற வாழ்வு சக்தி, உயிர் சக்தி என்று சொல்கின்றோம். இறைவன்
அவர்களுக்குள் கொடுத்து அனுப்பிய அந்த பேக்கேஜ் இல்லையா, அதாவது ஒரு குழந்தையாக இருக்கின்ற போதே அதனுடைய நிறமூர்த்தத்திலே, அதனுடைய பரம்பரை அலகுகளிலே, அதனுடைய விழுமியங்கள், அதனுடைய பண்புகள் எல்லாவற்றையும் நிலைநிறுத்திவிட்டு நிர்ணயம் செய்துவிட்டு இறைவன் அனுப்பி இருக்கின்றார் அந்த மனித உயிரை. ஆகவே வளர்ந்து வருகின்ற போது அதனை வெளிப்படுத்துகின்ற அறிமுகம், அதாவது கண்டறிந்து அறிமுகம் செய்து வெளிப்படுத்தி வாழ வைக்கின்ற ஒரு பண்பையும் பெற்றோர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்றதை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஆகவே இந்த ரீதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இன்னொரு புறத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது ஃபாதர், அதாவது நம்முடைய இன்றைய குடும்ப சூழ்நிலையை இருந்து பார்க்கின்ற போது இதற்கு முன்பு நாங்கள் காணாத முறையிலே வகையிலே இன்று அந்த பிள்ளைகள் வளர்ப்பிலே அவர்கள் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற சிக்கல்களை பார்க்கணும். விசேஷமாக நாங்கள் இன்று இந்த நாட்களிலே இந்த கொரோனா, அதாவது மக்கள் எல்லோரும் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்ற அந்த குவாரண்டைன் நேரங்களிலே வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், வெளியிலே போகக்கூடாது என்ற ஒரு வாழ்வியல் மாற்றம் ஒன்று சடுதியாக ஏற்பட்டதிலிருந்து பிள்ளைகளுடைய மனப்பான்மையிலே சில வேறுபாடுகளை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அவர்களுக்குள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த அதாவது தொலைத்தொடர்பு விடயங்கள், ஃபோன், தொலைபேசி, அந்த கைபேசி மற்றும் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், இது போன்ற விடயங்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல் செறிவடைந்த தகவல்கள், இப்படியான விடயங்கள் மூலமாக பிள்ளைகள் இந்த ஆன்மீக பகுதியை நாங்கள் கொஞ்சம் தவற விட்டு விட்டார்களோ அல்லது அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்களோ என்ற ரீதியிலே நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பெற்றோர்கள் கொடுக்கின்ற போது அவர்களுடைய கடமையை சில நேரத்திலே உணர தவற விடுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது பிள்ளைகளை வழிநடத்தி செல்வது அவர்களுடைய கடமை, பொறுப்பு என்பதை உணர்ந்திருப்பதற்கு அதனை கொடுக்காமல் சில நேரத்திலே பெற்றோர்கள் தவறி விடுகின்ற போது பிள்ளைகள் தவறான பாதையிலே போகின்றவர்களாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சவால்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே கூட நீங்கள் கடைசியாக சொன்னது போல ஃபாதர், கிறிஸ்துவை நாங்கள் அடையாளமாக பார்க்கின்ற போது, அவருடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற போது, ஒரு மனிதனுடைய ஆளுமையிலே அதாவது உலக ரீதியான உடல் ரீதியான பண்புகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். உலக ரீதியான பண்புகள், அதாவது அவன் உலகத்தில் இருக்கின்றவன், உலகத்தை சேர்ந்தவனாக அவன் இருக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. அதே நேரத்திலே அவன் உன்னதத்தை சேர்ந்தவன், உன்னதத்திலிருந்து அவனுடைய விழுமியம் இருக்கின்றது. அவன் படைப்பு, அவனுடைய மூச்சு காற்று இறைவனுக்கு சொந்தமானது. ஆகவே ஆன்மீக ரீதியாக பார்க்கின்ற போது இறை விழுமியங்களையும் அவன் மதிக்க வேண்டும், மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அடையாளம் கண்டுகொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் நாங்கள் இயேசுவுடைய அந்த லூக்காஸ் நற்செய்தியிலே இருப்பதை பார்க்கின்ற போது, இயேசு வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து மனிதனுக்கும் கடவுளுக்கும் உகந்தவராக இருந்தார். அதாவது மனித பண்புகளிலே, அதாவது உடல் ரீதியாக அவர் தன்னுடைய சமநிலையை அமைத்துக் கொள்கின்றார். அதே நேரத்தில் ஆன்மீக ரீதியாக இறைவனில் அவருடைய சமநிலையை அமைத்துக் கொள்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு பண்பை இன்று நம்முடைய பிள்ளைகளின் வளர்ப்பிலே நாங்கள் கொடுக்க வேண்டிய பெற்றோர் தன்மையிலே இருக்கின்றோம். இந்த ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய கருத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். இன்று பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த சவால்களின் மத்தியிலே பெற்றோர்கள் எப்படியாக பிள்ளைகளுக்கு இறை அனுபவத்தை ஊட்டக்கூடியவர்களாக இருக்கலாம்? இன்றைக்கி நான் நினைக்கிறேன், இந்த ரோமருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரத்தில் புனித பவுல் எங்களுக்கு சொல்லுவது போல, இந்த உலகில் இருங்கள், உலகை சார்ந்தாதவர்களாக இருங்கள் அப்படின்னு விடத்தை எங்களை சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நாங்கள் உலகத்தை விட்டு ஓட முடியாது. டு பி இன் த வேர்ல்ட் பட் டு பி நாட் ஆஃப் த வேர்ல்ட், நாட் ஆஃப் த வேர்ல்டு ஒரு விடத்தை எங்களை சொல்கிறார். அப்போ இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பிள்ளைகளை எங்களோட சூழலில் கால் ஊண்டி இருக்கவும் செய்ய வேணும். என்னோட ஒவ்வொரு பிள்ளையும் வளர்வதற்கு கொடுக்கப்பட்ட சூழல் இதுதான். சூழலை விட்டு நாங்கள் எங்கேயும் போக முடியாது. இல்லைன்னா அவங்க தண்ணீரிலே தாமரை வேறு இல்லாத மாதிரி, அல்லது வந்தால் ஓடும் புளியம்பழமும் போல ஒட்டாத ஒரு வாழ்வு வாழுவாங்க. அது கூடாது. அப்போ அந்த நிலைமையே இல்லாதலாக்க வேணும். இல்லாமல் கொடுக்கப்பட்ட மேடையிலே நடனமாடு. அப்படி அப்போ நாங்கள் பார்க்க வேணும் எப்படி இதான் தரப்பட்ட விஷயம். ஆகவே இதை ஏற்றுக்கொள். ஆனால் இதை வெளியிலிருந்து எங்களுக்கு வர சவால்கள் என்னன்றதை அவங்களுக்கு மெல்ல காட்டி கொடுக்கலாம். அந்த வேலையை நான் நினைக்கிறேன் பெற்றார் தான் செய்ய வேணும். அதனால தான் நாங்கள் அந்த இது செய்வது வகுப்பற கல்வி அல்ல, இது ஒரு வாழ்க்கை கல்வி. அப்போ இந்த வாழ்க்கை கல்வி நிறைய இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட வேணும், தூண்டப்பட வேணும். அது மிகவும் முக்கியமானது. அப்போ இந்த பிள்ளை உணர வேணும்,
அப்பா அம்மா என்னோட சேர்ந்து பயணிக்கிறாங்கன்றதை உணர வேணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் தொபியாஸ்ட கதை படிச்சிருப்பீங்க. அவருக்கு கண் தெரியாது தானே. இப்போ கண் தெரியாத பார்வை இழந்துட்டார். அப்போ அவர் மகனை கூப்பிட்டு சொல்கிறார், இறைவன்கிட்ட வேண்டிக்கொள், உனக்கு ஒரு துணை தேவை, டைம் வந்துட்டு உனக்கு திருமணத்துக்கு வந்துட்டுது, நீ கண்டவங்களையே முடிக்கக்கூடாது, அப்போ எங்களோட ஊருக்கு போயிட்டு அங்கே எங்களோட சொந்தக்கார பிள்ளையை தேடி முடிக்க வேணும், காட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிவுரை கூறுறாரு பாருங்க. அப்போ அறிவுரை கூறி உங்களுக்கு தெரியுது மீதி கதை எப்படி முடியுதுன்னு. அப்போ அப்படி இந்த தொபியாஸ் போன்றவர்களுடைய கதைகள் எல்லாம் சின்ன விவிலிய கதைகள் எனக்கு இன்றைக்கு நினைவு இருக்குது. ஒரு நாள் அம்மா எங்களுக்கு நினைவு வைத்து சொல்லும்பொழுது ஜோசப்ட கதையை சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த ஜோசப் 12 சகோதரர்கள் தானே. அப்போ மற்ற சகோதரர்கள் எல்லாம் இவர் மீது பொறாமப்பட்டது, கொல்ல நினைத்தது, இவருடைய ஒரு தனித்திறமை, அது எல்லாத்தையும் காட்டி வித்து போடான்னு சொன்ன உடனே நான் அன்றைக்கு இரவு படுக்க இல்லை, அழுதுருக்கிறேன். அப்போ அடுத்த நாள் அம்மா கேட்டு, ஏன் அழுகுறீங்க, என்ன படுங்கன்னு சொன்னேன். அம்மா ஏம்மா அண்ணமாராக இருந்தவொண்டு ஏன் தம்பியை அடித்தாங்க, ஏன் கொண்டாங்க. அப்போ ஒரு வில்லிமியை கொண்டு வரப்பாகுது. அப்போ நாங்கள் இந்த விழுமிய கதைகளையும் கொண்டு காட்டலாம், காட்டி அதிலும் மற்றது அவர் சொல்லுவார் கடைசியாக, ஜோசப் சொல்லுவார் அண்ணமாரெல்லாம் கண்ட வேளையில் நீங்கள் என்னை கண்டு அஞ்சக்கூடாது, நடந்ததெல்லாம் கடவுள் விருப்பப்படி நடந்திருக்கு, என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வர வேணும்னு தான் செய்திருக்கிறார். அப்போ அது ஒரு பெரிய கதை உண்டு, அதுக்குள்ள வரப்பாகுது. அப்போ இப்படியான கதைகளை, விவிலிய கதைகளை எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஊக்குவிக்கிறது மிகவும் எங்களுக்கு அதை பெற்றார் தான் செய்யலாம். இன்றைய நவீன உலகத்தின் அதாவது திரைப்பட துறையை எடுத்து பார்க்கின்ற போது நாங்கள் செய்ய தவறிவிட்ட சில விடயங்களை திரைப்படத்திலே இயக்குநர்கள் செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சில புதிய படங்களை, அதாவது இடைக்கால படங்களை, திரைப்படங்களை கூட நாங்கள் பார்க்கின்ற போது அல்ல, நோக்குகின்ற போது, உற்று நோக்குகின்ற போது அங்கே அவர்கள் அடிப்படையிலே கொடுக்கின்ற விழுமியங்கள் விவிலிய விழுமியங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் கொடுப்பதற்கு தவறிவிட்ட விடயங்களை அவர்கள் உப்பும் புளியும் சேர்த்து பிள்ளைகளுக்கு விரும்பக்கூடிய விதத்தில் ஒரு பாடலை போட்டு, ஒரு சண்டை காட்சியை போட்டு, ஒரு கிளைமேக்ஸை போட்டு, உச்ச நிலையை ஏற்படுத்தி பிள்ளைகளை, பெற்றோர்களை, பெரியவர்களை பார்க்க ஒரு ஆவலை தூண்டுகின்றவர்களாக கொடுக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய இந்த பெற்றோர்கள், பிள்ளைகள் கூட கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வது போல, நாங்கள் இன்று பார்க்கின்ற இந்த திரைப்படங்களின் மூலமாக கூட கிடைக்கின்ற விழுமியங்கள் என்ன, அடிப்படை விழுமியங்கள் என்ன என்பதை கூட பெற்றோர்கள், நீங்கள் சொன்னது போல இந்த தோபியாஸ் கதையின் மூலமாக, யோசேப்பின் கதையின் மூலமாக விவிலியத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு வருகின்ற அதே நேரத்திலே இன்று நவீன யுகத்தில் இருக்கின்ற இந்த இது பூர்ணமாக விடயங்களின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற விழுமிய விடயங்களை கூட பிள்ளைகளோடு கலந்தாலோசிப்பது எனக்கு வருது. இந்த இந்தியாவில் இருக்கும்பொழுது ஒரு கிராமத்தில் அந்த பங்கு ஃபாதர் என்ன செய்தாருண்டா, பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள் டிவி பார்க்க வேணாம்னு சொல்லாமல் டிவி பாருங்க சரிப்பட்டு என்ன செய்தாருண்டா, இப்படி நீங்கள் சொல்கிறது போல் பிள்ளைகளுக்குரிய படங்கள் எல்லாம் அவர் எங்கேயோ அதிலிருந்து எடுத்து தொகுத்து சேர்த்து வச்சுட்டு பிறகு அதுகளுக்கு போட்டு காட்டி போட்டு, இப்படியான படங்களை டிவியில் பாருங்க, இப்படியான படங்களை பார்க்காதீங்க, இப்படியான படம் ரெண்டையும் காட்டியிருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு வளர்ந்து வர இந்த டீனேஜ் பிள்ளைகளுக்கு தேர்ந்து தெளிகின்ற பகுத்தறிவு என்னன்னா, இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்னொன்றை கற்றுக் கொடுக்க வேணும். எல்லாத்தையும் பால் போத்தலில் ஊற்றி கொடுக்காமல் அவங்களும் தேடி தெளிஞ்சு எது சரி பிள்ளைன்னு பார்த்து தேர்வு செய்கின்ற ஒரு பக்குவத்தையும் ஒரு பயிற்சியும் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க. ஏன்னா நாங்கள் இன்னும் பிள்ளைகளோடு இருக்க போகிறது இல்லை. அப்போ அந்த நிலை கொண்டு எங்களுக்கு தேவை. நாங்கள் ஊன்றுகோல்கள் மட்டுமே, ஏணிகளாக இருக்கின்றோம். ஊன்றுகோல்கள், ஏணிகள். நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பயணத்தில் எங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு தாரோம். பொன்னும் பொருளும் மட்டுமல்ல, இதையும் தாரோம். அதுபோல் இப்போ நீங்கள் இந்த சொன்னது போல் இன்றைய நவீன காலத்தில் இருக்கிற படங்கள், இந்த தொடர்கதைகள் எல்லாம் நான் சில வெளியில் பார்க்குறேன்னா இருந்துட்டு அதுகளெல்லாம் நல்ல உதவியானது. பழைய தொடர்கதைகள் பார்க்கணும். அதே போல்
சின்ன சின்ன விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட ஃபாதர், இன்று நாங்கள் இந்த இன்டர்நெட்டை நாங்கள் போட்டு பார்க்கின்ற போது சின்ன சின்ன மீம்ஸ் என்று சொல்கின்றோம். அது போன்று சின்ன சின்ன காட்சிகள், அதில் இந்த சில டிக்டாக் என்று சொல்லுவார்கள், இப்படியான சில விடயங்கள் நீங்கள் சொன்னது போல அன்னப்பறவை போல் பாலையும் தண்ணீரையும் பிரித்தெடுக்கின்ற அந்த பகுத்தறிவு தன்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அடிப்படை பண்பாக இருக்கின்றது. ஆனால் அந்த திறமையை அவர்களுக்குள் வளர்க்க வேண்டும். இது சரியானது, இது பிழையானது, ரெண்டையும் பார்ப்பேன், ஆனால் சரியானதை நான் தொடருவேன் என்ற ஒரு ரீதியாக நாங்கள் அந்த ரீதியை பார்க்கும். சின்ன சின்ன விடயங்களிலே கூட நல்ல கருத்துக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா இதில் முக்கியமான அந்த புனித பவுல் எங்களுக்கு சொல்றது போல பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதீர்கள். ஏனென்றால் அந்த எரிச்சல் ஊட்டப்படும் பொழுது அவங்க மனம் தளருவாங்க. சில நேரங்களிலே ஃபாதர், மன்னிக்கவும் இந்த இடையூறு இருக்கு, அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த எரிச்சல் ஊட்டுகின்றார்கள் என்று சொல்வது பெற்றோர்கள் அறியாமையினால் இப்படி நடந்து கொள்கிறார்களோ என்று சொல்ல தோன்றுகிறது. அதாவது சில நேரங்களிலே பிள்ளைகள் அதாவது பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைகள் இந்த ஃபோனை வைத்துக்கொண்டு எப்படியாக அவர்கள் அதனை மேனிப்புலேட் பண்ணுகின்றார்கள் என்று தெரியாமல் இருக்கின்ற போது, அதனை பயன்படுத்துவது எப்படி என்று தெரியாமல் இருக்கும், ஃபோனை பாவிக்காதே, அது கூடாது என்று ஒரேடியாக இட்டு விடுகிறார்கள். இல்லை, இதை எப்படி பயன்படுத்துவது, இதிலே நன்மைகளை பார்த்து தீமைகளை பார்க்காமல் இருப்பது எப்படி என்பது போன்ற பொறிமுறைகளை பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த பயணத்திலே ஈடுபட வேண்டும். அதாவது தகவல்களை இந்த இன்றைய நவீன உபகரணங்களின் மூலமாக தெரிந்து கொள்கின்ற பகுத்தறிந்து கொள்கின்ற பண்பிலே பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இணைந்து கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் போன்று ஏற்படுகின்ற ஒரு நட்பு ஏற்படுகின்ற பிள்ளைகள் அதை தான் எதிர்பார்க்கின்றனர். இந்த இன்டர்நெட் மூலமும் நாங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய இது இருக்குது. இரண்டால் விரும்பின புத்தகங்களை எடுக்கலாம், பாடல்களை கேட்கலாம், கதைகளை கேட்கலாம், எல்லாம் இருக்குது. ஒரு அந்த பெரிய உலகத்தையே கொண்டு வந்து அது முன்னால் வைக்குது. அதான் அவர்களுடைய உலகம். இன்றைக்கு இதுதான் அவர்களுடைய உலகம். இந்த உலகத்துக்குலாம் அவங்க போக போகிறாங்க. அப்போ நாங்கள் வேணாம், இது கூடாது என்று சொல்லி தட்டி கழிச்சு கொண்டு போகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் பிள்ளைகளோட மற்றது நான் நினைக்கிறேன், பிள்ளைகளை சந்தேகப்படாமல் பிள்ளைகளோடு பயணிக்கிறேன். உனக்கு நான் நல்லதை சொல்லி தருவதற்கு உன்னை வழிநடத்த தான் இதை சொல்லுறேன். அந்த நம்பிக்கை இப்போ இந்த விஷயத்தில் அப்பா அம்மா கொஞ்சம் பிள்ளைகளோட ஒரு நண்பனாக பழகிறது நல்லது. ஒரு நட்பு தன்மையோடு பழகிறது, எந்நேரமும் பிரம்பும் கையும் அடியும் போலுமாக இருக்காமல் அந்த நான் உன்னோட ஒரு போலீஸ் வேலை செய்கிறேன்ற ஒரு 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 கருத்தை அந்த பிள்ளை பெறாமல் இருக்க வேணும். அது என்னோடு இணைந்து என்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் என்னுடைய பெற்றோர்களும் இருக்கின்றார்கள் என்ற ஒரு மனப்பான்மை பிள்ளைக்கு ஏற்பட வேண்டும். பெற்றோரியத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது கட்டாயப்படுத்துகின்ற பெற்றோர் தன்மை ஒன்று இருக்கின்றது. மற்றது சகலவற்றையும் அனுமதிக்கின்ற ஒரு பெர்மிசிவ் பேரண்டிங் என்ற ஒரு பெற்றோர் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட முறையிலே, அதாவது பிள்ளைகளுக்கு விடயங்களை காட்டி சுட்டி காட்டி அதனை தேர்ந்து கொள்ளக்கூடிய பண்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நன்மை தீமைகளை அந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்று நம்முடைய பெற்றோர்கள் மத்தியிலே ஏற்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட முறையின் மூலமாக நாங்கள் இறைவனுடைய இறை விழுமியத்தை பிள்ளைகள் மத்தியிலே எடுத்து செல்லுகின்ற போது, அதாவது எப்படியும் அடுத்த பரம்பரையிலே இந்த பிள்ளைகள் பெற்றோர்களாக போகின்றார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் விழுமியங்களை எடுத்து சொல்ல வேண்டும். அப்பொழுதும் அவர்கள் நன்மை தீமைகளை தான் அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள். நன்மைகளை கடைப்பிடியுங்கள், தீமைகளை செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் நன்மைகளை, ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற நன்மை என்ற விழுமியம் உண்மையாகவே நன்மையான விழுமியங்களா என்று நாங்கள் பார்க்கலாம். அதாவது இப்பொழுதும் கூட நல்லதை செய், தீயதை செய்யாதே என்று தான் பெற்றோர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களும் நல்லதை செய், தீயதை செய்யாதே என்று தான் சொல்லுவார்கள். இந்த தந்தை பிரான்சிஸ் சொன்ன நல்ல ஒரு கருத்தொண்டு இருக்குப்பா. அவர் என்ன சொல்கிறாருண்டா, இந்த தகப்பனோ தாயோ, முக்கியமாக தகப்பன் இந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்துகிற ஒருவராக, தண்டிக்கின்ற ஒருவராக இல்லாமல் தட்டி கொடுத்து தூக்கிவிட்டு நாளைய சமுதாயத்திற்கு உகந்த ஒருவராக இருக்க இந்த பிள்ளையை உருவாக்க வேண்டும். அந்த நீ அந்த பெரிய சமுதாயத்துக்குள்ள போக போகிறாய், அங்கே பல தேர்வுகளை நீ செய்ய வேண்டியிருக்குது. எங்களுக்கு தெரியாது என்னென்ன தேர்வுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த கல்வித்துறையிலெல்லாம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னால் ஏ லெவல் முடித்த பிறகு தன்னுடைய துறையை தேர்ந்தெடுக்க வேண்டியது. அதெல்லாம் ஒரு போட்டி. ஏ லெவல் என்பது ஒரு போட்டி பரீட்சை தானே. அப்போ அடுத்ததெல்லாம் அதாவது உயர்தர பரீட்சையை முடித்த பிறகு அடுத்ததாக பல்கலைக்கழகம் அப்படி ஒரு நிலைப்பாடு தான். இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுதெல்லாம் உயர்தரத்தை மேற்கொள்வதற்கே
பிள்ளைகள் யோசிக்கின்றார்கள். அவ்வளவு 3 வருடம் நான் செலவழிக்க வேண்டுமா, அல்லது சாதாரண தரத்திலிருந்து அடுத்ததாக நான் வேறொரு துறையை தேர்ந்தெடுப்பது எனக்கும் சிறந்தது, தொழிலை பெற்றுக்கொள்ளலாம், நல்ல ஊதியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ரீதியிலே பிள்ளைகள் யோசிக்கின்றார்கள். அப்படியான முடிவுகளை நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எடுத்துக்காங்க. ஒரு உள்ளோட நின்று வேறு துறையில் போயிட்டு அப்படி கொஞ்சம் வசதி உள்ள பெற்றாராக இருந்தால் ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் அனுப்பி விட்டுருக்குறாங்க. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் மற்ற பக்கத்திலே, அதாவது இந்த முறையான முறையிலே பழைய ரீதியாக நாங்கள் பார்ப்பது போல அவர்கள் உயர்தர கல்வியை முடித்துவிட்டு பல்கலைக்கழகத்துக்கு சென்று அங்கே தேங்கி நிற்கின்றார்கள். அங்கே ஸ்ட்ரைக் ஏற்படுகின்றது. 3 வருட கல்வியாக ஆரம்பித்தது 8 வருடமாகின்றது முடிவதற்கு. இப்படியான சிக்கல்களுக்கு மத்தியிலே பிள்ளைகள் வாழ ஆசைப்படுகின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க ஆசைப்படுகின்றார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு போராட்டம் ஆகிட்டு, பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் அங்கே இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அவங்களுக்கு இந்த காலம் நாசமாகிறது படிக்க, அது அவங்களுக்கு இன்னும் தெரியலை. அது அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னால அந்த இலங்கையில் எங்களுக்குள்ள நடைபெறுகிற இந்த சிறுவர் கற்பழிப்பு துஷ்பிரயோகங்களால் நிறைய பிள்ளைகள் மனம் தளர்ந்து போயிட்டாங்க. அப்போ இப்படியான நேரத்தில் எனக்கு ஒரு சமூக விழிப்புணர்வும் தேவைப்படுது. பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பது, பிள்ளைகளுடைய நலனுக்காக வருங்கால சமூகம் ஒரு நலன்மிக்க சமூகமாக இருப்பதாக இருந்தால் நிறை நலனோடு வளருகிற பிள்ளைகள் எங்களுக்கு தேவை, இளைஞர்கள் எங்களுக்கு தேவை. அப்போ அவங்களை நாங்கள் தட்டி கொடுத்து விழுமியங்களை கொடுத்து வழி நடத்த வேண்டிய தேவை இன்றைக்கு நிறைய உண்டு பெற்றோருக்கு. அப்போ பெற்றோர்கள் ஓய்வு பெற முடியாது, வாழாவிருக்க முடியாது. நாளைய சமுதாயம் நல்லதொரு சமுதாயமாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு இன்று பெற்றோர்கள் விதைத்தல், வளர்த்தல் இது போன்ற காரியங்களிலே ஈடுபட வேண்டும். பிள்ளைகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் தங்களை மதிக்க வேண்டும் என்று மாத்திரம் நினைக்காமல் பிள்ளைகளை பெற்றோர்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், அவர்கள் உணர்வுகளை அபிவிருத்தி செய்வதில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த இறை அனுபவத்தை பிள்ளைகளுக்குள் புகுத்துவதற்கு ஒரு அருமையான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் இதுவரை நடத்தினோம். அருட்தந்தை அவர்களே, உங்களுடைய அழகான அருமையான ஆழமான கருத்துக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். உங்களுடைய பணியும் அப்படியாகவே அமைகின்றது. குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அருளுரைகளை கொடுத்து வருகின்றீர்கள். நாங்களும் கூட எங்களுடைய மறை மாவட்டத்திலே திருமணம் முடித்த தம்பதியர்களை நாங்கள் அழைத்து அவர்களுக்காக வகுப்புகளை நடத்தி அதாவது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவிகளுக்கு இடையில் அன்பு உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். இங்கே நம்மோடு இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய மக்கள் அந்த அறிவித்தலை பெற்றுக்கொண்டு எங்களோடு ஒத்துழைத்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் வளப்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் ஒரு அழைப்பை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக விடுக்கின்றோம். அன்பு மக்களே, உங்களுக்கு இதுவரை எங்களோடு இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அன்பு தந்தை அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு வழமை போல் ஒரு நல்ல ஒரு செபத்தோடு நிறைவு செய்வோம். பிள்ளைகளை என்னண்டை வரவிடுங்கள் என்று அழைத்து ஆசீர்வதித்த இயேசுவே, பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு பெரியவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையையும் நீர் வழங்கியிருக்கின்றீர். இன்று நம் சமூகத்திலே இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம். இன்று குறிப்பாக அவர்களுடைய ஓலெவல் பரீட்சையை முடித்துவிட்டு காத்திருக்கின்ற பிள்ளைகள், கடந்த வருடம் ஏலெவலை முடித்துவிட்டு இப்பொழுது ஏலெவல் பரீட்சையை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம். இன்னும் பல்வேறு துறைகளிலே அவர்கள் இன்னும் தேடலை செய்து கொண்டு இருப்பவர்கள், எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம். இன்னும் ஏழை எளிய குடும்பத்து பிள்ளைகள், பெற்றாரை இழந்த பிள்ளைகள் என ஒரு நீண்ட வரிசையிலே எங்களுடைய பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள். அனைவருக்கும் நீரே தஞ்சமாக இருக்க வேண்டும். அனைவரையும் வழிநடத்துகின்ற தாராள உள்ளம் குடும்பங்களுக்குள் ஏற்பட, குடும்பங்கள் திடப்பட, பெற்றோர் பிள்ளைகளோடு உடன் பயணிக்க, அவர்களையும் பிள்ளைகளை ஏற்று நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களையும் ஏனைய இடங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீரே மறைந்திருந்து அவர்களுக்கு தூண்டுதல் அளிப்பவராக
நிலை வாழ்வுக்கு இட்டுச் செல்பவர்களாக இருக்க வேண்டும் என்று உமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அருள் கேட்கின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நன்றி. நன்றி அன்பு தந்தை அவர்களே. நன்றி. வணக்கம்.